ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எனக்கு நம்ம போஸ்ட் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இட்ஸ் பீன் அ 10 days. நீங்கள் என்ன மிஸ் பண்ணிங்களான்னு தெரில, பட் நான் உங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேடா, நம்ம வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஆன் இமேஜினரி ஸ்டோரி. ஸோ இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் போல் போட்டதுக்கு எல்லோரும் போஸ்ட் மேரேஜ் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான்டா. ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட என் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ தாயாங்க உங்களை தள்ளிவிட்டதில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஸோ தாயாங்க உங்ககிட்ட வந்திருப்பான். 2 பேருக்கும் ரொம்ப எமோஷ்னலாக போயிருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ். நீங்கள் 2 பேரும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பீங்க அட் தி ஹாஸ்பிட்டல். அப்போ தாயாங்கோட அப்பா வர்றாரு. வயன், இப்போ எப்படிமா இருக்குது? அங்கிள், நான் இப்போ ஓகேவாக இருக்கேன். எனக்கு நைட் ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கம்மா. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக உன் ஹஸ்பண்ட் சொல்லி பார்த்துக்க சொல்லுமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் முன்னாடி பார்த்தீங்க எனக்கு தெரியாதா? நீ பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுமே தாயாங். அங்கிள் இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிட்டு? எங்கள் அப்பாங்கார சும்மாவே இருக்க மாட்றான்டி. நீ கேளேன், ஏன் புஷ்னு திட்டுறான்னு கேளேன். தாயாங் அமைதியாக இரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். அவர் ஏதோ பண்ணிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். இனிமேல் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாயங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தாயங்கோட அப்பா வெளில போயிடுறாரு. என்னாடி புருஷனை சொன்னதும் அப்படியே பதற. அவ்வளோ பாசமா சொல்றி? என் மேலே அவ்வளோ பாசமா? என் மேலே பாசம் இருக்கிறத ஒருத்தவங்க வெளிக்காட்டினாங்கன்னா நானும் வெளிக்காட்டலாம். பாசமே இல்லாத மாதிரி நடித்தா நானும் நடிக்க தான் செய்யணும் தாயாங். ஓ தாயாங்கு, எல்லாத்துக்கும் கவுண்டர் ரிப்ளே வச்சுக்கிறேன்டி, வச்சுக்கிறேன். இட்டுக்கு தானே வருவேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் அவனோட லிப்ஸ் அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு தொடச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் பார்த்தது, அழுதது, கொஞ்சினதெல்லாம் பத்தாதா? ஏண்டி நீ என்ன நடிச்சிட்ருக்க? ஏதோ கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு நடிச்சிட்ருக்கியா? 2 days தாண்டி ஆகுது, அதுக்குள்ளே? அப்பா, இதுக்கு தான் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக போர் அடிச்சிடும் போல். யார் சொன்னது எனக்கு போர் அடித்ததுன்னு? நீ தாண்டி சொல்கிற. ஏன் பொண்ணையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. தாயவங்க, நீங்கள் நல்லா இமிட்டேட் பண்ணுறீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பக்கத்தில் வர்றான். தாயாங்க, இது ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே தானே இருக்கும், ப்ரைவேட் ரூம் தானடி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேயே நம்ம பக்கத்துலேயே வர்றான். தாயாங்க, கேமராலாம் இருக்கும், எதுவும் வேண்டாம் இப்போது. நான் சொன்னனாடி உன்னை ஏதாச்சும் பண்ணுவேன்னு. அப்புறம் என்ன நீயா சினுங்கிற? அப்போ உனக்கும் ஆசை இருக்குது நான் உன்னை ஏதாச்சும் பண்ணுன்னு. நான் அப்படி சொல்லலை. அது எது? இந்தோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இடுப்பில் கை வைக்கிறான். தயாங், என்னடி வாயெல்லாம் டைப் அடிக்குது? அங்கே தொட்டால் மட்டும் என்ன ரொம்ப சென்சிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அங்கேயே அவன் ப்ரெஸ் பண்ணுறான். தயாங் சொல்றி. தாயாங் தான் சொல்லு. இப்போ வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஃபேஸ் பக்கத்தில் அப்படியே வர்றான். தாயாங், யாராச்சும் வந்துட போகிறாங்க. அங்கிள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. இல்லை தான் நிற்கணும், இல்லைன்னா எங்கள் அப்பாங்க என்னை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு ரொமான்ஸை பேரடா நான் சொல்ல முடியும். அமைதியா ரெடி. எப்பயாச்சும் என்ன ஏதாச்சும் பண்ணி விட்டுருக்கியாடி? சும்மா தாயாங் தாயாங்னு நொக்கின்னு. தாயாங், வீட்டில் போய் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்களோட லிப்ஸை அப்படியே அவனோட விரல் வச்சு சைலண்ட்டாக இருக்க சொல்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக ஆயிடுறீங்க. அப்போ அவங்களோட இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு, அழிக்குதாடி? ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இன்னைக்கு சும்மாவே பயப்படுவேன். அழிக்குதாடி? இப்போ என்ன அனதர் ரொமான்ஸா? அப்படியே பண்ணதெல்லாம் பத்தாதா? பத்தாதுன்னு சொன்னால் என்னடி பண்ணுவேன்? இழுத்து வச்சு முத்தம் கொடுப்பியா என்ன? நான் கொடுத்ததே இல்லை பாருங்க. நான் கொடுத்தது இல்லையா?
அதை விட வேணும்டி, கொடுப்பியா என்ன அப்படின்னு அவன் அந்த ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்க கையிலையே ஒரு முத்தம் கொடுக்குறான். அதெல்லாம் போயிடும்டி. சீக்கிரம் எல்லா கஷ்டமும் போயிடும். நீ ஃபீல் பண்ணாதடி. ஒல்லுக்குள்ள மறைச்சி வச்சு பண்ணுவ. நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத, என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே டாக்டர் உள்ளே வர்றாரு. ஸோ வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ தாயங்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவனும் வெளில போய் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களை அட்லாஸ்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ காரில் தாயாங், நீங்கள், தாயாங்கோட அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் வீட்டுக்கும் போனதும் ஸோ நீங்கள் கார் டோரை திறக்கிறதுக்காண்டி போகிறீங்க. அப்போ தாயாங், ஏய் எர்ரி, பேஷண்ட் மாதிரி நடந்துக்கோ. என்ன, பேஷண்ட்டுக்கு தலையில் தான் அடிபட்டிருக்கு, கையில் ஒன்றும் அடிப்படலை. அவெல்லாம் கிராக் மாதிரி தான் இனிமேல் நடந்துக்கோன்னு நினைக்கிறேன். தலை வேறு அடிபட்டிருக்கு, சும்மாவே ஒன்று சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேரும் உங்களோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்போ தாயாங்கோட அப்பா வந்துட்டு, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன். டாடிஜி, இப்போ தெரியுது டாடிஜி எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே குழந்தையோட நீ பாட்டிட்ட அப்படின்னு. என்ன? ஒன்றும் இல்லை டாடிஜி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் இறங்கி வந்து உங்களுக்கு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஸோ விட்டதும் நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அவன் ரொம்ப பேம்பராக உங்களை இறக்கி விடுறான். தாயாங், நான் நடந்துக்குவேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? டி அமைதியாக வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அப்பாவும் அப்படியே டோரை திறந்துட்டு இறங்குறாரு. ஸோ அப்போ தாயாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கள அப்படியே தூக்குறான், லிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். தாயாங், அப்பா இருக்காரு, அங்கிள் இருக்காரு, நீ என்ன பண்ணுற? என் அப்பங்காரன் தானே, 2 போகிறான், அது கண்டி பண்ண சொல்கிற? தாயாங், தூக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு தலையில் தான் அடிபட்டிருக்கு, காலில் ஒன்றும் இல்லைல்ல, ப்ளீஸ் தாயாங் இறக்கி விடு. முடியாதுன்னா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? தாயாங் ப்ளீஸ் தாயாங், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இதெல்லாம் தப்பு, இங்கே இறக்கி விடு. ஏண்டி, நானே அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு நடந்து போய்ட்டுருக்கேன்னா என்ன? என் பொண்டாட்டி தானே தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், அப்புறம் என்னடி தப்பு? அப்போ இன்னுமே நிறையா தப்பாக பண்ணோமே, அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்வியா இல்லை மகா தப்புன்னு சொல்வியாடி? அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்களும் ஷை ஆகிட்டு அந்த மொமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வர்றீங்க. தாயாங்கோட ஃபேஸை பார்த்துட்டே, கரடி பையா அவ்வளோத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, எக்ஸ்ப்ரெசிவ் டைப்பாக இருக்கிறதே கிடையாது, அப்பப்போ மட்டும் ஏதாச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி தீக்கிறது. மனசுக்குள்ளே புகழ்றியா இல்லை பழிக்கிறியான்னு தெரிலடி, பரவாயில்ல மன்னிச்சுட்டுறேன் அப்படின்னு அவனும் அப்படியே சிரிச்சிட்டே உங்களை உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ தாயாங்கோட அப்பாவும் கார் டோரெல்லாம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அவரும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அவன் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் உங்களை அப்படியே அழகாக உட்கார வைக்கிறான். ஸோ தாயாங்கோட அப்பா உள்ளே வராரு. வயன், இதோ இதில் டேப்லெட்ஸ் இருக்குமா, கரெக்டாக போட்டுரு. தாயாங், நீ தான் அவளை பார்த்துக்கணும், புரியுதுல? அகெயின் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தாயாங். டாடிஜி, உனக்கே தெரியாதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கவும் தாயாங்கோட அப்பா அப்படியே கோமா பக்கத்தில் வராரு. ஓ கூல் 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 டாடிஜி, சும்மா ஜேகே, ஜஸ்ட் கிடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அசால்ட்டாக இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தாயாங்கோட அப்பா வந்துட்டு உங்களோட மொபைலை வாங்கி அவரோட நம்பரை அதை என்ட்ரு பண்ணிவிட்டு, இங்கே பாருமா வயன், உனக்காக யாரும் இல்லைன்னா நினைக்க வேண்டாம், உங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க, இதோ என் நம்பர் இதில் இருக்குது, தாயாங்க உன்னை ஏதாச்சும் கொடுமைப்படுத்தினான்னா இல்லை அகெயின் அந்த ட்ரக் ரூமில் போய் வெளியில் வந்ததும் உன்னை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ண அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஆமாண்டி, இவர் அப்படியே பெரிய வாய்ஸ் பூச்சாண்டி, இவருக்கு அப்படியே கால் பண்ணி விட்றேன்னு. தாயாங், சும்மா இருங்க தாயாங், அப்போ முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சரிடி, சைலன்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சும்மா ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அட்லாஸ்ட் தாயாங்கோட அப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம்டி என்ன நைட் அப்படியே பட்னியா? புருஷன் அப்படியே பட்னி போட்டுடலான்னு எதுவும் ரொம்ப நாள் ரிவெஞ்ச் ஆடி? தாயாங், எதுக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க? என்னடி
நைட் ஆகிடுச்சே, இதோ இன்னொரு 1 ஹாரில் டின்னர் டைம் ஆயிரும். வெளிலலாம் வேணாண்டி, வெளில வேணாம். மதியம் தானே வெளில வாங்கி சாப்பிட்டோம், ஏதாச்சும் பண்ணலாம். தயாங், அதான் வேஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட எல்லா திங்ஸும் இருக்குல்ல, அது எனக்கு எப்படி பண்ண தெரியும்? நீ தான் போய் பண்ணும். ஓ, எழுந்து போய் பண்ணு. இப்போ தான் என்ன சொன்னீங்க, அப்படியே பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. இப்போ என்னையே அகெயின் போய் சமையல் பண்ண சொல்கிறீங்க. டி, ட்ரிப்பு தானே, அதெல்லாம் நான் அப்படியே முத்தா கொடுத்தனே, அப்படியே போயிருக்குண்டி. ஆக்டிங்கை போடாத, எழுந்துரு. நான் இப்படியே உன்னை வீக்காக ஃபீல் பண்ண வைக்க விரும்பலடி. அதான் உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னை ஸ்ட்ராங்காக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எந்திரடி போ, புருஷனும் பாவம். போ, டயர்டாக இருக்கேன்ல, எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு. எனக்கும் தான் டயர்டாக இருக்குது. ஓ, உனக்கு என்னடி டயர்டு? ஒரே இடத்துல உட்காந்து எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதான் நீ சொல்கிறேன், போ ஹாலுக்கும் கிச்சனுக்கும் அப்படின்னு நடந்துடுத்துரு. அப்புறமா ரூமுக்கும் பாத்ரூமுக்கும். அது அப்புறம்டி, அப்புறம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா சொன்னேன்டி. எப்போ பாரு உஷாராக இருக்காளே, வேணுங்கிறா. இப்படி ஏதாச்சும் பேசினா மட்டும் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி பவ்யமாக வச்சு அப்படிங்கிறது. சரி, எழுந்துருப்போ. பண்டாட்டியும் பாவம், புருஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு. எனக்கு மாவு பிசைஞ்சு தாங்க, என்னோடய கையெல்லாம் வலிக்கும்ல. இதோ எங்கே பாருங்கள், எங்கே தான் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டது. அப்பா, இன்னும் வலிக்குது. தயாங், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அப்படியே பேட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து வேஃபில் அந்த மிஷினில் போட்டு டக்குன்னு எடுத்துடுறேன். அப்படியே நோகாமல் வாழைப்பழத்தை உரித்து உங்கள் வாயில் வைக்கணும், நீங்கள் அப்படி கடித்து சாப்பிடுவீங்க. அப்படி தானடி? அப்படியா? ஓகே தயாங், எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஓ டி, ஆனாலும் ரொம்ப தாண்டி பண்ணுற. மதியம் நான் ஒழுங்காக கூட சாப்பிடல தெரியுமா? ஏன் சாப்பிடல? அது உங்களோட மிஸ்டேக்ப்பா, அதுக்காக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அடி பாவி, புருஷங்கார இங்கே பசியில் இருக்கான். ஆனால் என்னடி பொண்டாட்டி நீ, நான் இங்கே பசியில் ஆடி சாக போகிறேன்டி, சாக போகிறேன். தயாங், இந்த ஆக்டிங் எல்லாம் வேண்டாம், போங்க அப்படின்னு சொன்னதும் க்யூட்டாக அப்படியே 2 பேரும் கணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே விளாண்டுட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அட் லாஸ்ட் பேட்டரும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வேஃபில் மிஷினில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பேட்டரை. அப்போ தயாங் வர்றான், உங்களை அப்படியே பின்னாடியிருந்து கட்டி பிடிச்சிட்டு அவனோட ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறான். ஸோ அவனோட மூச்சு காற்று எல்லாம் அவங்களோட அந்த காலர் போனில் வந்து படுது. என்னாச்சு? என்னாச்சு என் செல்லத்துக்கு? திடீர்னு வந்து இப்படி பேக்கப் பண்ணுது, அதுவும் அதோட மூச்சு காற்றெல்லாம் என்னோடய காலர் போனில் படுது. என்னாச்சு? ஏண்டி, எனக்கு எதுவும் மூட் ஆகுதா என்ன? எனக்கு ஆகுதே, எனக்கு ஆகுதுடி. பின்னாடி இருந்து அப்படியே உடம்போட அவனோட பேக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படும்போதே அப்படியே ஆகுது. அப்படியா? அப்போது ஏதாச்சும் சாங் பாடுங்களே, இந்த மொமெண்ட்டை அப்படியே ரொமான்டிக் மொமெண்ட்டை மாற்றலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி? இதோ பாடுறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாட நீ கேட்டிருக்க மாட்டியே. ட்ரெண்டிங்கு, ஆனால் பட் இட்ஸ் டூ லேட். ஆனால் எனக்காக பாடுவேன் செல்லம், உனக்காக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் அந்த சாங்கை பாட ஆரம்பிக்கிறான். இப்போ வேஃபில் தானே பண்ணிட்டுருக்க, இதாச்சும் ஒரு பாட்டு பாடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறான். பேஸ்டோ பசங்களா, சாரி ஃபார் த கிரிஞ்ச். அம்மம்மா சுட்ட பழகரம், அடி கண்ணம்மா கடலில் நீயும் நானும், ஐலைசா இனி போவாமா நானா. என்ன சாங் இது? அது அடி அப்படியே மண்டைக்குள்ள குடையுது, அதான் பாட்டேன். இனி கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அப்போ நீங்களும் அப்படியே அந்த ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே வேஃபல் எல்லாம் மேக் பண்ணுறீங்க. தயாங், என்ன இவ்வளோ நேரம் அப்படியே நிற்க போகிறீங்க? அப்படியே இப்படி கை வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நிற்க சொன்னாலும் நிற்பேன்டி. நீங்கள் நல்லபடியாக நின்றுக்கோங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு போய் தூங்கணும். இப்போ தான் பசிக்கலன்னு, அது அப்போது இது இப்போது எவ்வளோ டைம் ஆகிடுச்சுல,
தீனி மூட்டை. ஆ ஆ ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. என்ன வேணும்? ஃப்ரீசரில் நம்ம வாங்கி வச்சிருந்த சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதும் தாயங்கும் எடுத்துகிட்டு வரான். ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக அப்படியே மெல்ட் பண்ணி அந்த வேஃபில் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. பொண்டாட்டி, இதெல்லாம் எனக்கு நல்லா வருமாடி? நான் எல்லாமே அழகாக செய்வேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு தரேன் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிட்டு அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபுட்டை பார்க்கும்போதே தாயாங்க்கு ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அப்படியே அந்த நட்ஸு, கேஷ்யூ, பாதாம் அண்ட் பிஸ்தாச்சியோ எல்லாத்தையுமே எடுத்து குட்டி குட்டியாக அப்படியே நறுக்கி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பொண்டாட்டி, பேசாமல் நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடலாமா? மை பொண்டாட்டிஸ் வேஃபில் ஷாப் எப்படி இருக்குது? ஆனால் எல்லாமே செம்மையாக பண்ணுறடி, செம்மையாக பண்ணுறேன் அப்படின்னு தாயங்கும் சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்படா முடியும் ப்ராசஸ் அப்படின்னு. லாஸ்ட் அந்த ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாயன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே டேபிள் அழகாக செட் பண்ணுறா. பொண்டாட்டி, ஒரு 5 minutes வெயிட் பண்ண முடியுமாடி? என்னாச்சு தாயம்? ஏன்? அது ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு படிங்கிறீங்க, பார்த்துட்டு வந்துடுறேன்டி, ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஓடுறான். இவரை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படா வரும்னு வெயிட் பண்ணார், இப்போ என்னடானா 5 நிமிஷம்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படின்னு அவனும் உள்ளே போயிட்டு அப்படியே நிறைய கேண்டில்ஸ் அண்ட் கேண்டிலோட ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அப்படியே அதை அந்த டைனிங் டேபிளில் வச்சு அதை லைட்டன் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு கேண்டில் டின்னர் மாதிரி செட் பண்ணுறான். என் புருஷனுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? எவ்வளோ அழகான ரொமான்டிக்கான டின்னர் டேட், எக்ஸ்பெக்ட் பண்ணல. இம்ப்ரெசிவாக தான் பண்ணிட்டீங்க. அதான் நானே எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதை என்கிட்ட ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன? அதிகம் எப்பவும் பண்ணிடாத, நீ எக்ஸ்பெக்டேஷன் மேலே எப்போயும் வச்சிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க உங்களை அப்படியே டீஸ் பண்ணிட்டே அப்படியே ஆப்போசிட்டில் 2 பேரும் சேர் போட்டு அப்படியே உட்காரிங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை இன்னும் ரொமான்டிக்காக மாற்றுறதுக்காக தாயங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அனதர் ஹேண்ட் வச்சு 2 பேர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு பைட் தான் தாயங்க எடுத்து வாயில் வைக்கிறான். அப்படியே மவுத் ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருக்குது. பொண்டாட்டி, செம்மையாக பண்ணியிருக்கேடி, எனக்கு சும்மாவே வேஃபில் அண்ட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீ பண்ணி தந்திருக்க பாரு. ஏப்பா, ஷாப்லேயே தோற்றுரும் போலடி. டெய்லி நைட்டு இதை வச்சுக்கலாம் என்ன? டெய்லி நைட்டு சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்புறம் வர இயர்ஸ்லலாம் சாக்லேட் சாப்பிட நமக்கு பல்ல இருக்காது. அது இல்லடி, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குடி, இதோ நீயும் சாப்பிடு அப்படி கிண்டிகிட்டே கிடப்பா அப்படின்னு அவட ஒரு ஃபோர்க்கு எடுத்துகிட்டு ஒரு பைட் உங்களுக்காக தர்றான். ஸோ நீங்களும் அதை அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிடும் போது உங்களோட வாய் ஓரத்தில் லைட்டாக சாக்லேட் ஒட்டிடுது. ஸோ அப்போ தாயவங்க அதை பார்த்துட்டு, ஐயோ சும்மாவே இவளை எதுவுமே பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஹீல் ஆகட்டும்னு நினச்சா, ஆனால் இவ சும்மாவே டெம்ப்ட் பண்ணி விடுறாளே. ஏன்டி, ஏன் இதை அப்படியே நான் ரொமான்டிக்காக எடுக்கணும்னு தோணுது, ஆனால் அது அப்படியே தப்பாக எங்கேயாவது போய் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாதுடி, எங்கேயாவது போய் முடிக்கணும் தான் இப்படி ஆகுது அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த டேபிளை க்ராஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் வந்து அவனோட வாய் வச்சு உங்களோட வாய் பக்கத்தில் இருக்க அந்த சாக்லேட்டை அப்படியே எடுக்கிறான். ஸோ உங்களுக்கு அவன் அப்படி பண்ணதும் ஒரு மாதிரி ஃப்ளென்ச் ஆறீங்க. என்னாடி? அப்படியே இடிகவும் ஒரு மாதிரி ஃப்ளென்ச்சு. எதுவும் ஆகுதா என்ன? இல்லை எதுவும் ஆக வச்சுராடி. ஐயம், என்ன? நான் எப்போ ஃப்ளென்ச் ஆனேன்? அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் இல்லை. அப்புறம் எதுக்குடி அப்படியே கையில் உள்ள ஃபோர்க்கெல்லாம் லைட்டாக ஷேக் ஆகுது? அது சும்மா நான் தான் ஷேக் பண்ணிருந்தேன், கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சா, இதோ வலிச்சதா, அதனால தான். அதை எப்போட்ரி பொண்ணுங்களுக்கு மட்டும் அப்படியே வாய்க்குள்ளே வச்சுருப்பீங்களோ ரெடியாக டைலாகை போடுறதுக்கு? ஓகேடி, நான் ஒன்றுமே சொல்ல, நீ ஓகே தானே? ஓகேவா தான் இருக்கா? ஃப்ளிங்ஸ் ஆகலை, உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படி தானே? யார் சொன்னது? எனக்கு எப்போல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கூட ஹாப்பியான ஒரு லைஃப், அதில் நீங்கள், நான், அப்புறம் நமக்குன்னு ஒரு குட்டி வாழ்ந்து வரும், அதுக்கும் கூட எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அழகான ஒரு ஃபேமிலியாக.
அதெல்லாம் இல்லையே, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ட்ரக்ஸ் மட்டும் விட்டுட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஹாப்பியான பர்சன் என்னை விட யாராவது இருக்க முடியாது. அப்புறம் அப்புறம் என்னடி, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதாடி? ஃபீல் ஆகுதா? இல்லையே, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஃபீல் ஆகலே. அங்கே தான் யாருக்கோ அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஓ, அப்போ மேடம்க்கு எதுவுமே ஆகலை. ஓகேடி, அப்படியே ஃப்ராங்காக சொல்லி விட்டுறேன். எனக்கு தோணுதுடி, இன்னைக்கு நைட்டே. என்னடி, இங்கே வா நீ ஃபஸ்ட்டு. அப்படியே கேட்டேன் குழந்தை வேணும்னு. ஆனால் அது ப்ராசஸ் இல்லாமல் எப்படி வரும்? அப்படியே அதுக்கெல்லாம் வெட்கப்பட்டுட்டு இருந்தேன்னா குழந்தை எங்கேருந்தும் வராது. ஓகேவா? ஒரு பேபி டால் தான் வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லை அது, ஆனால் வலிக்குமே, அதுக்கு தான் பயமாக இருக்குது. இதை அவர்கிட்ட சொன்னால் இவர் என்ன நினைப்பாரு? வலிக்கு பயந்தவளா அப்படின்னு நினைப்பாரே. ரொம்ப கூச்சமாகவும் இருக்கும். இல்லை, நான் அப்படி இல்லை சொல்லலை தயா. அது இந்தோ கொஞ்சம் டேஸ் ஆகட்டும். மற்றபடி பயமா? எனக்கா? நான் பயமாக தான் இருக்குது. எனக்கு எல்லாம் பயம் இல்லை தயா, எனக்கு எல்லாம் பயம் இல்லை அப்படின்னு அப்படியே சிரித்து சமாளிக்கிறீங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே அதை ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ தாயாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்களோட பிளேட்ஸ் அண்ட் அவனோட பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே சிங்கில் போட்டு வாஷ் பண்ணுறான். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்களோட பக்கத்தில் வந்துட்டு பொன்னாடி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன்லடி, அதை அப்படியே இப்போது ஃபுல்ஃபில் பண்ணி விட்டுடலாமா? ஃபுல்ஃபில் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நடு ஹாலில் வைக்கிறான். டான்ஸர் மாதிரி டான்ஸு. ஐயோ தயா, சும்மா இருங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. ஆனால் என்ன டப்பாங்குது ஆட சொன்னானுங்க. சும்மா அப்படியே கையை பிடிப்பியா எடுப்பை பிடிப்பியா அப்படியே மைல்டாக ஒரு டான்ஸுடி. போடலாம். கேண்டில் லைட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்னடி இது பண்ணாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஏன் சோல் ஃபுல்ஃபில் ஆகாதுடி அப்படின்னு அவன் எடுத்துகிட்டு வந்து வீட்டோட மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப டிம்மான குட்டி குட்டியான கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அவன் அவங்களோட நெத்தியில் வைக்கிறான். என்னடி, ரெடியாக இருக்கியா? தயம், எனக்கு சத்தியமாக எனக்கு ஆட தெரியாது. நான் சொல்லித்தரேன்டி, நான் சொல்லித்தரேன். என்ன இதோ அப்படியே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு அப்படியே டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் மேலே அவனோட ஹேண்டை வை, எப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கோடி. டான்ஸ் ஆடும்போது வேணா அப்படியே லைட்டாக லூஸ் வெட்டுக்கலாம். அப்படி நம்மளோட வாய்ஸுமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சதா? இதாண்டி ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் இன்னும் அப்படியே க்ளோஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணுறான். அவனை நோக்கி வந்துட்டு இதோ உன்னோட ஒரு ஹேண்டை தூக்கி என்னோடய ஹிப்பில் வைடி, என்னோடய ஹிப்பில் வை. அப்படியே என்னோட இன்னொரு ஹேண்டை தூக்கி உன்னோட அந்த இடுப்பை அப்படியே சுற்றி நான் பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா சும்மா லைட்டாக எப்படி டச் பண்ணிக்கலாண்டி. ரொம்ப அப்படியே டீப்பான அப்படியே ரவுண்ட் பண்ண மாதிரி. அப்படி இல்லைன்னா சும்மா லைட்டானா இதோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களுக்கு ஒவ்வொரு மூஸாக சொல்கிறான். ஃபஸ்ட்டு காலை சைடில் நகரணும், நீ இப்படி போகணும், அப்புறம் இப்படி வரணும். அப்போ ஐ கான்டாக்ட் என்னை பார்த்த மாதிரி இருக்கணும்டி, அப்போ தான் இன்னும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு அவனும் உங்களுக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இப்படி சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கும் அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரக்கெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட இருக்கிறது. அப்போ உங்களோட பாவ் எல்லோரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சோகத்துக்கு பின்னாடியும் அடுத்ததாக ஒரு சந்தோஷம் டக்குன்னு வந்துடும்னு. ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லி தந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கவனிச்சு அது மாதிரி பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. என்னாடி பாட்டை போட்டா? போடுங்க தாயா அப்படின்னு ஒரு மாதிரி மைல்டான வாய்ஸில் சொல்கிறீங்க. ஸோ அவனும் சாங்கை ப்ளே பண்ணுறான். அப்படியே 2 பேரும் டான்ஸ் ஆட இன்னும் ரொம்ப க்ளோஸராக போயிட்டே இருக்கீங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கள அப்படியே ரொட்டேட் பண்ணி அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த மொமெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ தாயாங்கும் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து அவனும் ரொம்ப டீப்பாக ஃபீலிங்ஸோட அப்படியே டான்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஸோ எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். 2 பேரும் உங்களே மறந்து ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் லாஸ்ட் மியூசிக்கும் ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் டான்ஸையே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ தயான் அகெயின் வந்து உங்களோட நெத்தியோட அவனோட ஹெட்டை வச்சுட்டு, ஹாப்பியாக இருக்கியாடி? நான் என்னன்னு சொல்லுவேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துனீங்களோ, இப்போ நான் அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன் தயான். ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லாதடி. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்டி. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த மொமெண்ட்டையும் அண்டு உன்னையும். இப்போ மட்டும் இல்லடி, உன்னை எப்போவுமே இப்படி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ அகெயின் அதுக்கு நீங்களும் அவங்களோட வாயிலேருந்து இந்த வர வேர்ட்ஸ் எப்போவுமே அது ட்ரூவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களோட இந்த ஒரு டெசிஷன்லேருந்து நீங்கள் எப்போயும் மாறக்கூடாதுனும் எப்போயும் மாறாதனும் நான் ஆசைப்படுறதா அப்படின்னு சொன்னது. அவனும் உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை ரொம்பவும் கஷ்டப்படுத்திருக்கேன்டி, ஆனால் அதை விட அவனை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப ஒரு மாதிரியான பார்வையோடு பார்த்துட்டு அவங்கள ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். ஸோ அவங்கள பெட்டில் அப்படியே போடுறான். ஸோ பெட்டில் போட்டதும், உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காடி? என்ன இதெல்லாம் கேட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இல்லாமலா என்னோடய ஃபேஸ்லையும் என்னோடய ஐஸ்லையும் இவ்வளோ ஃபீலிங்ஸை நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கே தெரியுது என்னோடய ஃபேஸ் மூலமா நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறேன் அப்படின்னு வயனும் பேசுகிறா. ஸோ தயாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு நிமிஷம்டி, ஒரு நிமிஷம், நான் அதோ ரோஸ் வச்சேன் அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு அவனும் வெளியில் போகிறான். அட் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவன் வந்திருக்கவே மாட்டான். ஸோ என்னாச்சு, போனவரை இன்னும் காணோம். நம்ம என்னன்னாச்சும் போய் பார்க்கலாம், எப்படியோ உட்காந்துட்டாரா என்ன சாக்லேட்ஸ் எதுவும் பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே ரூமை விட்டு வெளில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில் வந்து ஃப்ரிட்ஜ் சைடு போகிறீங்க. என்ன ரோஸ் எடுக்க போனவர் இன்னும் காணோம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரோஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு ரூமாக தேடி வர்றீங்க. அட் லாஸ்ட் அந்த ட்ரக் ரூம் பார்த்தது உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. பிகாஸ் அது ஓப்பனில் இருக்குது. நான் நினைக்கிறதா மட்டும் இருக்கவே கூடாது. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் நினைக்கிறதா மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு உங்களோட குரலில் ரொம்ப ஒரு தடுமாற்றம் தெரியுது. அப்படியே இந்த ரூமை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தாயாங்க அதுக்குள்ளே தான் இருக்கான். அப்படியே அந்த ஊசியெல்லாம் எடுத்து அவனோட கையில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நீங்களும் அவனை பார்க்குறீங்க. தயாங் போத இதுதானே நானும் தள்ளாடுறேன். தயாங் யாரோ கூப்பிடுறான் கேட்கலையே எனக்கும் அப்படின்னு அவன் அந்த போதையிலே ஒரு மாதிரி அப்படியே பாடிட்டே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் கூப்பிட்டது அவனுக்கு தெரியவே இல்லை. அப்போ அவங்கள தள்ளிவிட்ட சம்பவம் எல்லாமே ஞாபகம் வருது. அவன் பக்கத்தில் போகவே ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியே அந்த டோரை இழுத்து மூடிட்டு, அழுக மாட்டேன், நான் அழுக மாட்டேன், அழுதுறாத பையன், அழுதுறாத ப்ளீஸ், வேண்டாம், அழுதுறாத பையன் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர் பக்கத்துலேயே உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது கூட என்னோடய வாழ்க்கையில் கொடுத்து வைக்கலல்ல. அது பார்த்தாலே அவர் அதுக்குள்ளே போயிடுறாரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறனோ அது எதுவுமே நடக்க மாட்டேது. ஆனால் இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறனோ அது மட்டும் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு உங்களோட ஐஸில் இருந்து ட்ராப் பை ட்ராப்பாக அப்படியே உங்களோட டியர்ஸ் எல்லாம் வந்து விழுந்துட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. இந்த வலி பத்தாதுன்னு இப்போ நீ வேறு வந்துட்டியா அப்படின்னு எழுந்திருக்க முடியாமல் பீரியட்ஸ் வந்ததும் அப்படியே லைட்டாக எழுந்துக்கிறீங்க. அப்படியே ட்ராப் பை ட்ராப்பாக ரத்தம் அப்படியே சொட்டிகிட்டே இருக்குது. அதோட கஷ்டப்பட்டு நீங்களும் அப்படியே ரூமுக்கு போய் பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காடுறீங்க.
எங்க பாரு வயன், நீ உன் டெசிஷனில் கரெக்டாக இருந்தால் தான் அவரை மாற்ற முடியும். மற்றபடி நீ அவர்கிட்ட அகைன் அண்ட் அகைன் விழுந்துட்டே இருந்தன்னா அவரை இப்போ இல்லை, உன்னால் எப்பயும் மாற்ற முடியாது. அவர் உன்னை வெறுக்கலை, லவ் தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் ட்ரக்கையும் வெறுக்கலை, அதையும் லவ் தான் பண்ணுறாரு. சொல்லப்போனால் என்னை விட அதை அதிகமாக லவ் பண்ணார். ஆனால் இப்போது என்னையும் அதையும் ஒரே லெவலில் லவ் பண்ணுறாரு. அப்போனா நீ எடுத்த அந்த முடிவில் நீ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இனிமே அவர் அதிலேருந்து மறக்கடிக்க எனக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் தெரியலை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒன்று நினச்சிட்டு, இப்போது இந்த நைட் உனக்கு தூக்கம் வருமானு தெரியல வயன். ஆனால் எப்படியாச்சும் இந்த 15 மினிட்ஸ் நம்ம 2 பேரும், ஐயோ நானும் தாயம் 2 பேரும் சேர்ந்துருந்த இந்த மொமெண்ட்டை அப்படின்னு நினச்சிட்டே நான் தூங்க போகிறேன். அகைன் கனவுலையாச்சும் வந்து என் பக்கத்தில் நீ படுத்துட்டு அப்படியே இடுப்பை சுற்றி உன்னோட கையை போட்டுட்டு அழகாக தூங்கணும் அப்படின்னு அவளும் அப்படியே நினச்சிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேடா பெஸ்ட்டோ, இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அண்டு ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன், நான் வாட்ஸ்அப் சேனலில் கேட்டிருந்தேன்டா, இன்னும் 3 or 4 எபிசோட்ஸில் வந்து இந்த சீரீஸை வந்து முடிச்சிடலாமான்னு. அண்டு எல்லோரும் ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இன்னும் ஒரு 3 or 4 எபிசோட்ஸில் நம்ம கண்டிப்பாக இந்த சீரீஸை முடிச்சிடலாம். பிகாஸ் நமக்கு நிறையா ஆன்கோயிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குல்ல. ஸோ அதனால தான்டா இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் அன் எஃப்எஃப் தான். ஸோ சேடாகவோ ரிலேட்லாம் பண்ணிக்காதீங்க ரியல் லைஃப் கூட. ஓகேடா, நெக்ஸ்ட்டு வந்து வேம்பயர் லவ் கேட்குறீங்கல்ல, எனக்கு கண்டிப்பாக போடுறேன்டா. நெக்ஸ்ட் வீடியோ வேம்பயர் லவ்வாக தான் இருக்கும். ஓகே பாஸ்டோ, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.